அன்பார்ந்த தோழர்களுக்கு அறிவு பகலவன் மார்க்ஸ் இளவேனில் வணக்கம். ஆற்றல் வாய்ந்த சான்றோருடன் அறிவு பகலவன் என்கிற தொடரில் இரண்டாவது பகுதியை பார்ப்போம். இன்று நாம் பார்க்கவிருப்பவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். வந்தவாசி அரங்கேற்றம் என்ற இதழின் அமைப்பாளராக, அதாவது மார்க்ஸ் இளவேனிலாகிய எம்மை அப்பொழுது அமைப்பாளர் வாசகர் அரங்கம் அரங்கேற்றம் என்று வந்தவாசி பகுதிக்கு என்னை அமைப்பாளராக அறிவித்தது அரங்கேற்றம் இதழ். 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்த இதழ் அடக்குமுறைகள் சட்ட எதிர்ப்பு கூட்டியக்கத்தின் சார்பாக வெளிவந்து கொண்டிருந்தது. தவறாமல் அதனை வாங்குவதும் அதற்கு படித்துவிட்டு மடல் எழுதுவதுமாக இருந்த எம்மை அமைப்பாளராக அறிவித்தது அந்த அமைப்பு. கிள்ளிவளவன், ஆண்டாள் கிள்ளிவளவன் மற்றும் பல்வேறு தோழர்கள் இணைந்து அவ்விதழை நடத்தி கொண்டிருந்தார்கள். 94 ஆகத்தில் எனது கவிதை ஒன்று அதில் ஏறக்குறைய அரை பக்க அளவிற்கு தடா சட்டத்திற்காக தோழன் என்பவர் வரைந்த புகைப்படத்துடன் வரைந்த ஓவியத்துடன் எனது புது பாடலாகிய எங்கே உன் இந்துக்கள் என்ற பாடல் வெளியாகியிருந்தது. அதனுடைய வாசகர் அரங்க அமைப்பாளராக இருந்த அப்பொழுது எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருந்த புலவர் வே. மாசிலாமணி அவர்களை நமது ஆதவன் இதழ் குழுவில் சேர்த்திருந்தேன். அதில் சேர்த்தது மட்டுமல்லாமல் 94 நமது இதழ் தொடர்ந்து வெளிவரும் பொழுது தலைநகர் தமிழ்ச்சங்கம் சுந்தரராசன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பல்வேறு கூட்டியக்கம், பல்வேறு கூட்டங்களுக்கு எமக்கு அழைப்பு வந்து கொண்டிருந்தது. அங்கனம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அழைப்பிதழ்களில் கலந்து கொண்ட போது டான் பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற தமிழ் வளர்ச்சி மாநாடு. இம்மாநாட்டில் புலவர் வேமாவும் நானும் இணைந்து கலந்து கொண்டோம். எனக்கு நேரடியாக வேமா ஆசிரியராக தமிழாசிரியராக இல்லாவிட்டாலும் எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராகவும் தமிழாசிரியராகவும் இருந்தவர் அவர். நாங்கள் இருவரும் அந்த டான் பாஸ்கோ பள்ளிக்கு தமிழ் வளர்ச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்தோம். எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளி அரங்கத்திற்கு. அரங்கத்தில் உள்ளே நுழையும் போதே சிவப்பு துண்டு, நீளமான ஒரு தாடி, நன்கு வளர்ந்த முடி, குள்ளமான தோற்றத்துடன் இருந்த ஒரு ஐயாவை பார்த்தவுடன் புலவர் வே. மாசிலாமணி என்பவர், வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீங்களா என்று கேட்டார். அந்த சிவப்பு துண்டுக்காரர், நலமாக இருக்கிறேன், கொஞ்சம் நச்சு காய்ச்சல் என்று அவரிடம் சொன்னார். அதன் பிறகு, இவன் பெயர் மார்க்சு வசந்து, ஆதவன் என்கிற இதழை நடத்தி கொண்டிருக்கிறான் வந்தவாசியில் என்றார். நானும் வணக்கம் ஐயா என்று சொல்லி அறிமுகமானோம். அத்துடன் கூட்டத்திற்கு சென்று கலந்து உட்கார்ந்து விட்டோம். அதன் பிறகு ஆங்கில பள்ளிகளுக்கான தனி இயக்ககம் அமைப்பதற்கு செயலலிதா முயன்ற போது வள்ளுவர் கோட்டம் அருகில் அதே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், அந்த சிவப்பு துண்டுக்காரராகிய பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் தலைமையில் சாலை இளந்திரையன், வைகோ, தமிழ் சான்றோர் பேரவை ஆனா ரூணா, அதாவது அருணாசலனார், சந்திரேசன், அதாவது அறக்கட்டளை வைத்து மக்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி இதழ் நடத்துபவர்களுக்கு தவறாமல் விளம்பரம் கொடுத்து தலைநகர் தமிழ்ச்சங்கத்திற்கு நன்கொடையாளராக திகழ்ந்த சந்திரேசன், அங்குதான் தமிழ் தன்னுரிமை முன்னணி, தமிழ் தன்னுரிமை இயக்க ராமச்சந்திரனை பார்த்தேன். அவர் மார்க்சு வசந்து என்பதை இளவேனில் என்று மாற்றிக்கொள் என்று எனக்கு அறிவுறுத்தினார். அங்கனம் அன்று முதல், அதாவது தமிழ் ஆங்கிலத்துறைக்கு தனி இயக்ககம் அமைப்பதை வைத்து எதிர்த்து நடந்த உண்ணாவிரதத்தில் தான் எனது மார்க்சு வசந்து என்கிற பெயரை மார்க்சு இளவேனில் என்று மாற்றிக்கொண்டேன். அதிலும் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஐயாவுடன் கலந்து கொண்டோம். அப்பொழுதும் எப்போதும் போல வா. மாசிலாமணியும் அவருடன் பேச நானும் அறிமுகம் செய்து கொண்டு தொடர்ந்து பயணித்தோம். இதற்கிடையில் 8ஆம் உலக தமிழ் மாநாட்டில் 100 தமிழ் அறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போகிறார்கள், பட்டியலை கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆதவன் செய்தி ஆசிரியர் சார்பாக சிறப்பாசிரியராகிய மார்க்ஸ் வசந்து, நான் ஆசிரியர் குழுவில் ஏ. ராசேந்திரன் மற்றும் புலவர் வே. மாசிலாமணி, சேகுமார் என்கிற 4 பேருடைய பெயரையும் கொடுத்திருந்தோம். வந்தவாசியிலிருந்து புறப்பட்ட அப்பொழுதெல்லாம் இந்த கைபேசி அலைபேசி கிடையாது, தொலைபேசி மட்டும்தான். அவர் வந்து தங்கியிருந்து செல்லக்கூடிய தான் உருட்டி கடையில் சென்று நான் கேட்டபோது அவர்
முன்னதாக தஞ்சாவூருக்கு புறப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். பிறகு எனது நல்லூர் மாணவன் செல்லப்பனுடன் நான் பின்னாலே புறப்பட்டேன். அந்த போராட்டத்திலும் பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா தலைமையில் உண்ணாவிரதம் இருந்து இருக்கக்கூடிய 100 பேர் பட்டியலில் பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயாவுடன் எமது சிறப்பாசிரியர் ஆதவன் செய்தி மார்க்சு அதிலும் வசந்த் என்று தான் வந்தது. நாம் மார்க்சில வெளியில் என்று பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த பழைய இதழ்களின் அடிப்படையில் அவர்கள் மார்க்ஸ் வசந்த் என குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கனம் சென்று சேர்ந்து அவர்களை தொடர்வண்டி நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலும் ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார், புலவர் வே மாசிலாமணி, குமர தன்னொழியான், தமிழ்ச்சேரன், தமிழ் முகிலன், மாசிய தமிழ்மணி உள்ளிட்டோரையெல்லாம் பல்வேறு தமிழ் அறிஞர்களை எல்லாம் கைது செய்து, அதாவது தலைப்படுத்தி விட்டார்கள். நான் அப்பொழுது சிறுவனாக இருந்ததனால், வேலைக்கு சென்ற புதியதில் இருந்ததனால் எனக்கு முழக்கம் போட்டுவிட்டு அவர்களுடன் சேர்ந்து சிறைக்கு செல்ல தெரியவில்லை. அதனால் மாநாட்டு புறக்கணிப்பாளர் என்கிற முறையில் எந்த அரங்கிலும் செல்லாமல் வெளியில் விற்ற சோற்றை வாங்கி தின்றுவிட்டு வெளியில் சென்ற ஒரு 1000 பறைகள் அடித்து கொண்டு சென்றதை மட்டும் கண்ணால் பார்த்துவிட்டு அந்த தம்பி அழைத்தான், வாங்கையா உள்ள போலாம், வாங்கையா உள்ள போலாம் என்று. ஆனால் நான் சொன்னேன், நாம் 8ஆம் உலக தமிழ் மாநாட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருப்பவன் என்று பெயர் அறிவித்திருக்கிறேன். எனவே எந்த அரங்கத்திற்குள்ளும் அதற்கு ஆதரவு தெரிவித்து உள்ளே செல்லக்கூடாது என்று கூறிவிட்டு அவனை அழைத்து கொண்டு விடிய வந்தவாசி சேர்ந்து அவர்கள் தலைப்படுத்தப்பட்டு 6 நாள் கழித்து அங்கு வந்தார்கள். இதற்கிடையில் அரங்கேற்றம் வாசகர் அரங்க அமைப்பாளர் என்கிற பெயரை பார்த்த பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பினர், இதற்கிடையில் நான் 29 தபால் பெட்டியன் மயிலாப்பூர் 4க்கு போட்டு இருந்த மடலின் மூலமாக அறிமுகமாகி தமிழ் பாண்டியன் என்பவர் வந்தவாசிக்கு வந்து என்னை தமிழக ஒடுக்கப்பட்ட விடுதலை இயக்கத்தில் சேர்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அதே வேளையில் 1994 இந்த உழைக்கும் மக்கள் தமிழகம் கிடைத்து, பூங்கல் சிவகாம அவர் மூலமாக உழைக்கும் மக்கள் தமிழகம் கிடைக்கப்பெற்று அதன் வழியாக அஞ்சல் போட்டு வந்த இளங்காடு கிராமத்திற்கு பாண்டியன் அவர்களை வரவழைத்து எரமலூர், நல்லூர், ராமசமுத்திரம், ஏம்பலம், இளங்காடு ஆகிய 5 சிற்றூர்களில் தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தின் கிளையை தொடங்க முனைந்தோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது அதே 94 நடைபெற்ற ஒரு பெரியார் பெருந்தொண்டனுடைய விழா. திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைய திருப்பத்தூர் மாவட்டம், அன்று வடார்காடு மாவட்டத்தில் திருப்பத்தூரில் நடைபெற்ற சோலை பிரியன் என்று சொல்லக்கூடிய பழனி, அந்த சோலை பிரியன் அவர்கள் சிறை உடைக்கும் காவிரி என்கிற தொகுப்பின் மூலம் மார்க்சு வசந்து என்கிற எனது பெயருடன் கூடிய கவிதையை அவரது தொகுப்பில் வெளியிட்டிருந்தார். பிறந்த நாள் என்கிற தலைப்பில் எழுதிய அந்த பாடல் சிறை உடைக்கும் காவிரி என்கிற தொகுப்பில் வெளியானது. அங்கனம் வெளியான போது அதன் அடிப்படையில் எனக்கு பெரியாரின் தொண்டரின் விழாவிற்கான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிதை பெற்றுக்கொண்டு திருப்பத்தூரில் சென்ற நான் அங்கு கடை போட்டு விற்று கொண்டிருந்த விடுதலை, அதாவது தமிழக உழைக்கும் மக்கள் தமிழகம் என்கிற இதழ், அதற்கப்புறம் அதனுடைய அமைப்பு அறிக்கை இவற்றையெல்லாம் போட்டு கொண்டு விற்று கொண்டிருந்த சிவா என்பவரோட தொடர்பு ஏற்பட்டு, இந்த அமைப்பிற்குத்தான் நான் மடல் எழுதியிருக்கிறேன், இந்த அமைப்பின் மூலமாகத்தான் அமைப்பில் சேர்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வேளையில் அவரும் நமது முகவரியை பெற்று அவர்களுடைய மக்கள் தமிழகம் இதழில் ஆதவன் செய்தி 107 கோட்டை தெரு வந்தவாசி 604 408 என்று ஆசிரியர் குவிய ராசேந்திரன் என்றும் சிறப்பாசிரியர் மார்க்சு வசந்து ஆதவன் செய்தி என்றும் வெளியிட்டிருந்தார்கள். அதன் மூலமாகவும் உழைக்கும் மக்கள் தமிழகத்தில் நமது ஆதவன் செய்தி இதழ் அறிமுகமானது. இங்கனமெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஐயாவுடன் பல்வேறு உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த வேளையில் திருப்பத்தூரில் சந்தித்த வாணியம்பாடி கொத்தக்கோட்டையை சேர்ந்த தோழர் செவ்வேள் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பின்படி ஒடுக்கப்பட்டோர் எழுச்சி கருத்தரங்கம், சாதி ஒழிப்பு கருத்தரங்கம் என்று, அதில் நான் சாதி ஒழிப்பை பற்றி பேச வேண்டும் என்றும் போட்டிருந்தார்.
அங்கனமே சாதி ஒழிப்பு என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை பல்வேறு நூல்களுடைய குறிப்புகளை தொகுத்து கொண்டு நான் சென்றிருந்தேன். அங்கு வாணியம்பாடி நகராட்சி தங்கு விடுதியில் மாடியில் முதல் முறையாக தோழர் பொழிலன் என்பவரை சந்தித்தேன். இதுவாரும் தலைநகர் தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டபோது செந்துண்டு சித்தர் போன்ற உருவம், முனிவர் போன்ற தலைமுடி, பழம்பெரும் புலவர் போன்ற தோற்றம் கொண்ட பாவலர் பெருஞ்சித்தினாரின் மகனார்தான் பொழிலன் என்பது அன்றுதான் அறிமுகமானேன். இவ்வேளையில் புலவர் தங்கவேலனார் என்பவருடைய இல்லத்தை காலி செய்து வாணியம்பாடி புதூர் கேட்டில் காலி செய்து அந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த கருத்தரங்கில் ஒரு ஆற்றல் வாய்ந்த சான்றோர் அறிவு பகலவனும் என்கிற தலைப்பில் அடுத்த சான்றோரை குறிப்பிடும் செய்தி அங்கு வந்துள்ளது. அதனை பிறகு விரிவாக பார்ப்போம். இங்கனும் பாவலரேறு பெருஞ்சித்தினார் அறிமுகமான கையோடு 95 திடுமென மறைந்தார் என செய்தி கேள்வியுற்று நேரடியாக வடமேற்கு போக் சாலை பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஐயாவின் வீட்டிற்கு முன்பு சென்று நின்றேன். அங்கு தோழர் பொழிலன் அவர்களை கைகளை பற்றி ஆறுதலை தெரிவித்து இரங்கலை தெரிவித்து அவர் கொடுத்த 5-6 சுவரொட்டிகளை வாங்கி கொண்டு வந்து வந்தவாசி பேருந்து நிலையத்தில் ஒட்டினேன். அங்கனம் OVEயுடன் தொடர்பு ஏற்பட்டது. அத்துடன் 2-3 நாட்கள் கழித்து பாவலரேறு ஐயாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மேடவாக்கத்தில் அன்னார் தமிழ் தேசிய தந்தை, தமிழ் தேசிய பாவலர், தமிழ் தேசியத்தின் எழுச்சியாக திகழ்ந்த பாவலரேறு ஐயாவே பெருஞ்சித்தினார் ஐயாவே என்ற முழக்கத்துடன் அன்னாரை மேடவாக்கத்தில் விதைத்தோம். இங்கனம் நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஐயாவை நேரில் பார்த்து பேசவும் அவருடன் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவும் அவர் 100 தமிழ் அறிஞர்கள் உண்ணாவிரதம் என்கிற பெயரில் பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஐயாவுடன் எமது ஆதவன் செய்தி சிறப்பாசிரியர் மார்க்சு வசந்த் என்கிற பெயரும் ஆசிரியர் புலவர் மாசிலாமணி என்கிற வந்தவாசி பெயரும் இணைந்து இங்கனமாக அதே வேளையில் நான் பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஐயாவின் தலைமையில்தான் வாழ்க்கை துணை ஏற்பு விழா நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில் திடுமென 11/6/95 பாவலரேறு ஐயா மறைந்தார். அங்கனம் அவரை மேடவாக்கத்தில் விதைத்தோம். இன்று மூட ஆமை என்று 4ஆம் வகுப்பில் பாடம் வைத்தவர்கள் தமிழ் கும்மி என்று அவர் மறைவிற்கு பிறகு இன்று பாடலை வைத்துள்ளார்கள். 10ஆம் வகுப்பில் பாடலை வைத்துள்ளார்கள். இன்று அவருடைய பாடல்கள் நூல்கள் யாவும் அரசுடைமை கடந்த திராவிட மாதிரி அரசாங்கத்தால் ஸ்டாலின் அவர்களால் பாவலரேறு பெருஞ்சித்தினார் அவர்களின் நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டன. இங்கனம் அறிவு பகலவன், அதாவது ஆதவனாக தொடங்கப்பட்ட அறிவு பகலவன் 7 மற்றும் நமது அறிவு பகலவன் வலையொலி தளத்திற்கும் பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஐயாவிற்கும் இங்கனம் தொடர்புகளும் இணைப்பும் அதனுடன் அமைப்பும் அதனுடைய களப்பணிகளும் தொடர்ந்தன. 15 ஆண்டுகள் தொடர்ந்தன. 95 2010 வரை 15 ஆண்டுகள் ஐயா பெருஞ்சித்தினார் அவர்களுடைய மகனார் தோழர் பொழிலன் அவர்களுடைய அமைப்பாகிய தமிழக ஒடுக்கப்பட்ட விடுதலை இயக்கத்தில் நமது பயணம் தொடர்ந்தது. பிறகு வேறொரு ஆற்றல் வாய்ந்த சான்றோர் பெருமக்களை அறிவு பகலவன் எங்கனம் சந்தித்தது என்று அடுத்த கூட்டங்களில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.